ஸ்ரீதர் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து இயக்குனர்களுக்குன்னு மிகப்பெரிய மரியாதை ஏற்படுத்திய டைரக்டரில் ஸ்ரீதர் வந்து ரொம்ப முக்கியமானவர். இப்போ அந்த காலகட்டம் வந்து பிஆர் பந்துலு அல்லது பீம்சிங்கு இந்த மாதிரி இயக்குனர்கள் இருந்த காலகட்டத்தில் சினிமாவை வந்து வேற ஒரு கோணத்தில் காட்சிகளாக வந்து பதிவு பண்ணலாம், வசனங்களால் கடத்துறதை விட்டுட்டு காட்சிகளால் அந்த சினிமாவை வந்து நகர்த்தணும் அப்படிங்கிறத முன்னெடுத்த முக்கியமான படைப்பாளி யாருன்னா ஸ்ரீதர். ஒரு நவீனத்தை கொண்டு வந்த ஒரு சினிமாவில். ஆமாம், கருப்பு வெள்ளை காலத்திலேயே வந்து அதை வந்து செஞ்சவர் ஸ்ரீதர். அப்படிப்பட்ட ஸ்ரீதர் வந்து அவர் வந்து கருப்பு வெள்ளை காலம் பார்த்தாரு. அதுக்கப்புறம் 70களில் அப்போ கலர் படங்கள், அதுக்கப்புறமா வந்து ரஜினி கமல் இவங்க வந்த காலகட்டம் வந்துருச்சு. ஸோ அவர் வந்து பயணம் பண்ண அந்த சினிமா அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா 3 கட்டங்களாக பார்க்கலாம். அதை அந்த கல்யாண பரிசு காலகட்டம் ஒன்று, அதற்கு பிறகு அந்த இடைக்காலத்தில் அதை ஊட்டி வரை உறவு அந்த மாதிரியான படங்கள், ரஜினி கமல் காலகட்டம், அதாவது 80கள். யாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை அந்த அந்த பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிறது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். சிலர் வந்து அந்த அப்டேட் இல்லாததுனால அப்படியே காணாமல் போயிடும். அது இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்குறோம், அது நிறைய பார்க்கலாம். இப்போல்லாம் பாக்யராஜ் சார் அடிக்கடி சொல்லுவார், நான் தான் வந்து அடுத்தடுன்னு புது படம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ இருக்கிற பசங்களை பார்த்தா ஒரே படம் எடுக்கிறான், அந்த ஒரு படத்தை எடுத்துக்கிட்டு ஹிந்தி மலையாளம் கன்னடம் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டு இருக்காங்க, நல்லா சம்பாதிக்கிறாங்க. நான் இந்த எனக்கு இப்படி ஒரு யோசனையே தோணலைங்க. நான் வந்து ஒரு படம் எடுத்து அது சக்ஸஸ் ஆன உடனே அடுத்த படம் அப்படின்னு அதுக்கு போயிட்டேன். இது ஹிந்தி கொண்டு போகலாம், தெலுங்கு கொண்டு போகலாம், இப்படியெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அப்படின்னாரு. சரிங்க சார், அவங்கெல்லாம் எத்தனை படம் சார் எடுத்திருக்காங்க? அதான் 2 படம் தான் எடுக்கிறான், 2 படத்தில் என்ன தீர்ந்து போகுது, பட் அந்த 2 படத்தில் எவ்வளோ முடியும் அவ்வளோ சம்பாதிச்சிடுறான் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரியான காலகட்டம் இது. இந்த அப்டேட் இல்லாமல் போகிறதுனால காணாமல் போன இயக்குநர்கள் தான் நிறைய பேர். இந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுக்கிறதுன்றாங்கல்ல, அந்த ட்ரெண்டை புரிஞ்சுக்கிட்டு படம் எடுத்து சக்ஸஸ் காட்டின டைரக்டரில் ரொம்ப முக்கியமானவர் ஸ்ரீதர்.